ஷூட்டிங் பால் விளையாட்டில் தமிழகம் அணியினர் 3வது பரிசை தட்டிப்பறித்து வெற்றி பெற்றுள்ளனர். 2024-2025 ஆண்டிற்கான தேசிய ஷூட்டிங் பால் சாம்பியன்ஷிப் விளையாட்டுப் போட்டிகள் ஆந்திர மாநிலம் அனந்தபுரம் அருகே கடந்த 7ஆம் தேதி நடைபெற்றது. இந்த போட்டியில் தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அணியினர் பங்கேற்றனர். இப்போட்டியின் முடிவில் விஜயவாடா அணியினர் முதல் இடத்தையும், தெலுங்கானா அணியினர் 2வது இடத்தையும், தமிழ்நாடு அணியினர் 3வது இடத்தையும் கைப்பற்றியுள்ளனர். மேலும் பெரும்பாலான வடமாநிலங்களிலிருந்து போட்டியில் கலந்து கொண்ட அணிகளை பின்னுக்கு தள்ளி 3வது இடத்தை பிடித்த தமிழ்நாடு அணிக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. இந்த நிலையில் கைப்பந்து விளையாட்டை போன்ற ஷூட்டிங் பால் விளையாட்டு வட மாநிலங்களில் மிகவும் பிரபலமாக நடத்தப்படுகிறது. அதேபோன்று தமிழ்நாட்டிலும் ஷூட்டிங் பால் விளையாட்டை தமிழக அரசு ஊக்கப்படுத்த வேண்டும் என்று ஷூட்டிங் பால் விளையாட்டு வீரர்களும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் கிரிக்கெட், வாலிபால், ஃபுட்பால், பாஸ்கெட் பால் ஆகிய விளையாட்டுகளில் கலந்து கொள்பவர்களின் சான்றிதழ்களுக்கு உள்ள மதிப்பும், அரசு வேலைகளில் இடஒதுக்கீடு போன்ற சலுகையும் ஷூட்டிங் பால் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் தலைவர் சி. சூரிய பிரகாஷ், பொதுச் செயலாளர் என். மணிகண்டன், இணை செயலாளர் MSA முகமது தாரிக் அலி, பொருளாளர் வி. அபினேஷ், பயிற்சியாளர் கே. சோபன் ராஜ், மேலாளர் என். மணிகண்டன், KS நிகரிகா, KS ரியா, R. வெரோனிகா, U. சஞ்சனா, S. யோஷிதா, N. லத்திகா, G. சரிகா, G. ஹரிஸ்ரீ, R. அல்மாஸ், R. கவியரசி, MP அவந்திகா, S. பிரீத்தி, S. சனம், S. பரணிஸ்ரீ, MR. ஸ்ரீலட்சுமி, S. அபிநயஸ்ரீ, S. ஆஷா, C. தமன்னா, A. கோபிகா, D. ஃப்ளாரன்ஸ், S. சிஞ்சல்லா, E. வினியா, A. ஜாஸ்லின் ஜோன், J. ஹரிகா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார்.